பங்கேற்று தேவர் திருமகனின் சிலையை திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் அன்புக்குரிய தளபதி அவர்களே, மாநாட்டின் தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களே, மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றி இருக்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் கோசி மணி அவர்களே, தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் மதிவாணன் அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் AKS விஜயன் அவர்களே, இந்த அமைப்பின் பல்வேறு நிர்வாகிகளே, திரளாக பங்கு பெற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த மேடையில் உரையாற்றிய டாக்டர் அவர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜேந்திரன் அவர்களும் சில நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். தேவர் திருமகன் எதற்காக பாடுபட்டார்? குற்ற பரம்பரையாக இருந்த ஒரு இனத்தை அதிலிருந்து விடுவிப்பதற்காக பாடுபட்டார். தன்னுடைய வாழ்நாளின் குழந்தை பருவத்தை ஒரு இஸ்லாமிய தாயாரிடமிருந்து புத்துயிர்ப்பு பெற்றார். கல்வியை ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரிடமிருந்து பெற்றார். இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கிற இவர் நடுநிலை பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமித்ததில் எந்த அளவிற்கு அக்கறை காட்டியிருக்கிறார் என்று அவர் சொன்னதிலிருந்து தேவர் திருமகன் 3 விஷயங்களில் அக்கறை காட்டியிருக்கிறார். 1, குற்ற பரம்பரையிலிருந்து விடுவிப்பது. 2, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகம் முழுவதையும் இழந்தது. 3, ஜாதிய புறவுடைமையை நிலைநிறுத்தியது. நம்முடைய டாக்டர் வரதராஜன் அவர்கள் BVR அவர்கள் பேசுகிற போது எதிர்காலத்தில் ஜாதிய அமைப்புகள் நிலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எந்த நோக்கத்திற்காக சீர்மரபு துறை அமைக்கப்பட்டது என்றால் மற்ற சமுதாயத்திலிருந்து எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கல்வி, அரசியல், பொருளாதாரம் போன்றவற்றில் சமநிலையை அடைவதற்கான வாய்ப்புகளை அரசாங்கங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பல்வேறு சமுதாயத்தினிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைவதற்கான முயற்சிகளில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போதெல்லாம் நம்முடைய இன்றைக்கு துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்குரிய தளபதி அவர்களும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒரு தலைமையில் பொருளாதார ரீதியாக உயர்த்துவது மற்றும் சமுதாயத்தில் ஜாதிய வேறுபாடுகளை களைந்திடாது கல்வி ரீதியாக அவர்களை முன்னேற்றுவதுதான் சமுதாயத்தில் ஒரு பொறையுடைமையை மற்ற ஆதிக்க ஜாதியினடுத்து மற்றவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு உதவும் என்கிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த பயன்களை பெற்று மற்ற சமுதாயத்தினரோடு பொறையுடைமையோடு நடந்து கொண்டு கல்வி கேள்விகள் சிறந்து விளங்குவதற்கு இந்த மாநாடு உங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டு மாநாடு வெற்றி பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பால்வளத்துறை